கிறிஸ்துவுக்குள் பிரியமான எல்கிபோர் அட்வென்ட் மினிஸ்ட்ரி நேயர்களே, உங்கள் யாவரையும் மற்றும் ஒரு நல்ல பாடத்தில் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். தேவனுடைய கிருபையினாலே நாம் தொடர்ந்து இந்த காலாண்டு முழுவதும் யோசுவா புஸ்தகத்திலிருந்து நாம் அநேக பாடங்களை கற்றுக்கொண்டு வருகிறோம். அந்தபடியாக இந்த வாரத்தினுடைய பாடம் 6 உள்ளே இருந்த எதிரி என்ற தலைப்பின் கீழாய் நம்ம தியானிக்க இருக்கிறோம். இந்த பாடங்களை நமக்கு விளக்கியளிக்கத்தக்கதாக போதகர் கென்னடி மார்ட்டின் அவர்கள் நம்மோடு கூட இருக்கிறார்கள். அவர்களை அன்போடு வாழ்த்தி வரவேற்றுக் கொள்வோம். பரிசுத்த ஆவியானவர் இடைப்படுதலுக்காய் தலைகளை தாழ்த்தி ஜெபம் செய்வோம். இரக்கமுள்ள தகப்பனே, நன்றியோடு உடைய சமூகத்தில் வருகிறோம். இந்த நாளிலே நாங்கள் கற்றுக்கொள்ளப் போகிற பாடத்திற்காய் வருகிறோம். கர்த்தர் என் ஆண்டவரே, இந்த பாடங்களை விலைக்களிக்க போகக்கூடிய போதவருடைய நாவை நீர் ஆட்கொள்ளுங்க. அவர் வார்த்தை வழியாய் கர்த்தர் எங்களோடு கூட இடைப்பட வேண்டுமாய் இந்த கருத்தில் கெஞ்சுகிறோம். ஆண்டவரே, இந்த நிகழ்ச்சியை கண்டு கொண்டிருக்கிற ஒவ்வொருவரும் இந்த பாடத்து நிமித்தமாய் ஆசீர்வதிக்கப்பட, இன்னும் ஆவிக்குரிய வாழ்க்கையில் மென்மேலும் வளர கர்த்தர் உதவி செய்யுங்க. இயேசுவின் வழியாய் ஜெபிக்கிறோம். எங்கள் ஜெபம் கேளும் ஜீவன் உள்ள நல்ல பிதாவே, ஆமேன். பாஸ்டர், இந்த வார பாடம் உள்ளே இருந்த எதிரி, இந்த பாடத்தினுடைய முன்னுரையும் மனவசனம் சொல்லுங்களேன். இந்த வார பாடத்தினுடைய மையப்பகுதியாக யோசுவா 7ஆம் அதிகாரம் 8ஆம் அதிகாரத்தை நம்ம படிக்க போகிறோம். எரிகோ பட்டணத்தை வீழ்த்திய பிற்பாடு என்ன நடந்தது? ஆயி பட்டணத்தை மேற்கொள்ளத்தக்கதாக அவர்கள் புறப்பட்டு போகிறார்கள். ஆனால் அங்கே புறப்பட்டு போகிற பொழுது அவர்கள் முறியடிக்கப்படுகிறார்கள். இஸ்ரவேல் ஜனங்கள் ஆயி பட்டணத்தார் மூலமாக முறியடிக்கப்படுகிறார்கள். ஏன் இந்த தோல்வி அவர்களுக்கு வந்தது என்ற காரணத்தை இந்த வாரத்தில் படிப்போம். அந்த தோல்விக்கான காரணத்தை ஆண்டவர் அவர்களுக்கு வெளிப்படுத்தி மீண்டுமாக தேவன் அவர்களுக்கு கொடுத்த விதிமுறைகளை பின்பற்ற சொல்லி அதற்கு பிற்பாடு அதே மீண்டுமாக அந்த ஆயி பட்டணத்தை அவர்கள் மேற்கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலையை யோசுவா 8ஆம் அதிகாரத்தில் நம்ம பார்க்க முடிகிறது. குறிப்பாக இந்த ஆயி பட்டணத்துடைய வீழ்ச்சிக்கு நம்ம இந்த வார பாடத்தின் தலைப்பின்படி உள்ளே இருந்த எதிரி என்று நம்ம படித்தோம். அப்போ இந்த உள்ளே யாருடைய பாவத்து நிமித்தமாக ஆயி பட்டணத்தாரிடத்தில் அவர்கள் தோற்கடிக்கப்பட்டார்கள் என்கிற காரணத்தை இந்த வார பாடத்தில் நம்ம படிப்போம். இதன் வாயிலாக நம்ம கற்றுக்கொள்ளக்கூடிய பாடங்கள் இந்த வாரத்தில் ஒரு தனி மனிதனுடைய பாவம் எப்படி அந்த சமுதாயத்தில் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துகிறது, அந்த மனிதனுடைய தனிப்பட்ட வாழ்விலும் அவனுடைய குடும்பத்திலும் அந்த மனிதனுடைய பாவம் எப்படி ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துகிறது, பாவத்தினுடைய விளைவு எவ்வளவு பயங்கரமாக இருக்கிறது என்பதையெல்லாம் இந்த வார பாடத்தில் நம்ம படிக்க போகிறோம். இதிலிருந்து கடைசி காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற விசுவாச பிள்ளைகள் எப்படிப்பட்ட தேர்வுகளை எடுக்க வேண்டும், கிறிஸ்துவுக்குள்ளாக எப்படிப்பட்ட தேர்வுகளை நாம் எடுக்க வேண்டும், நம்முடைய சுய இச்சையினால் வருகிற பாவங்களை தவிர்ப்பது எப்படி தேவனுக்குள்ளாக ஆண்டுடைய சித்தத்தை கேட்டு அதன்படி நம்ம செயல்பட வேண்டும் என்கிற ஒரு மைய கருத்தை இந்த வார பாடத்தில் நம்ம படிக்க போகிறோம். மனநவசனமாக எரேமியா புத்தகம் 17ஆம் அதிகாரம் 10வது வசனத்திலிருந்து எடுக்கப்பட்டிருக்கிறது. அதை நம்ம வாசிக்கலாம். கர்த்தராகிய நானே ஒவ்வொருவனுக்கும் அவனவன் வழிகளுக்கும் செய்கைகளின் பலன்களுக்கும் தக்கதை கொடுக்கும்படிக்கு இருதயத்தை ஆராய்கிறவரும் உள்ளிந்திரியங்களை சோதிக்கிறவருமாய் இருக்கிறேன் என்று அங்கே சொல்லப்பட்டிருக்கிற காரியத்தை படிக்கிறது. இப்போ பரலோகத்தின் தேவன் இருதயத்தை ஆராய்கிறவரும் உள்ளிந்திரியங்களை சோதிக்கிறவருமாய் இருக்கிறார். அப்படின்னா அவருடைய பார்வைக்கு மறைவானவைகள் ஒன்றுமே கிடையாது. நாம் ஒருவேளை மனிதர்களுக்கு கண்களை மறைத்து நாம் ஒரு பாவத்தை செய்யலாம், ஆனாலும் கர்த்தருடைய கண்களுக்கு மறைவானவைகள் ஒன்றுமில்லை. நாம் பாவம் செய்வதற்கு முன்பதாகவே நம்முடைய சிந்தையிலே ஏற்படுகிற அந்த பாவத்தை, இந்த பாவத்தினுடைய தோற்றம் அல்லது பாவம் தோன்றுகிற ஒரு இடம், அது செயல்பாட்டில் வருவதற்கு முன்பதாக சிந்தையிலே ஏற்படுகிற அதை கூட கர்த்தராகிய தேவன் அறிந்திருக்கிறவராய் இருக்கிறார். ஆகவே நாம் அவருடைய பார்வைக்கு எதையும் மறைக்க முடியாது, அல்லது அவருடைய அறிவுக்கோ அல்லது அவருடைய ஞானத்துக்கு மறைவாக நாம் ஒன்றுமே செய்ய முடியாது என்பதை இந்த மனவசனத்திலிருந்து தெரிந்து கொள்ளலாம். அதை அடிப்படையாக வைத்து இந்த வார பாடத்தை நம்ம படிக்க போகிறோம். நல்லதுங்க பாஸ்டர், நல்ல ஒரு முன்னுரையோடு கூட துவங்கி இருக்கிறீர்கள். கேள்விக்குள்ளாய் கடந்து போக போகிறோம். நீங்கள் சொன்ன அந்த அறிமுகத்திலேயே ஆயி பட்டணத்தில் ஆண்டோடைய பிள்ளைகள் சந்தித்த தோல்வி, ஒருவேளை கடந்த 2 வார பாடங்களுமே கர்த்தர் நமக்காய் யுத்தம் பண்ணுகிறார், அவர் யுத்தத்தில் வல்லவர், அவர் நமக்கு வெற்றியை தர்றதற்கு அவர் நமக்காய் யுத்தம் செய்கிறார் என்று சொல்லி யுத்தத்தில் வல்லவர் என்ற தலைப்புகளெல்லாம் பார்த்தோம்.
யுத்தத்தில் வல்லவர் நம்மோடு கூட இருந்தும், யுத்தங்கள் செய்கிறவர், நமக்காய் யுத்தம் செய்கிறவர் கூட இருந்தோம். ஏன் இந்த தோல்வி? இந்த தோல்விக்கான காரணங்களும் ஆயி பட்டணத்தில் அவர்கள் சந்தித்த இந்த தோல்வி நமக்கு என்ன ஆவிக்குரிய பாடத்தை கற்றுக் கொடுக்கிறது? முதலாவதாக இந்த எரிகோ பட்டணத்தை அவங்க வந்து இந்த யோர்தானை கடந்து அவர்கள் வந்து அதற்கு பிற்பாடு எரிகோ பட்டணத்தினுடைய வெற்றி என்பது அவர்களுடைய சுயபலத்தினால் கிடைத்த வெற்றி அல்ல, அல்லது அவர்களுடைய போர் யுக்தியினாலும் அல்லது போரில் நன்றாக தேர்ச்சி பெற்ற திறமையின் வாயிலாக வந்தது எரிகோவினுடைய வெற்றி அல்ல. எரிகோவினுடைய வெற்றி என்பது முழுவதுமாக தேவனுடைய குறுக்கிடை சார்ந்ததாக அது இருந்ததை நம்ம இந்த இந்த ஆயி பட்டணத்து சம்பவத்திற்கு முன்பதாக இருக்கிற அதிகாரங்களில் நம்ம படிக்க முடியும். அப்படி அந்த எரிகோ பட்டணத்தை வீழ்த்துகிற பொழுது அங்கிருந்து சில காரியங்கள் பொருட்களை எடுக்க போது ஆண்டவர் வந்து வெள்ளியையும் பொன்னையும் குறிப்பாக பேசுகிற பொழுது அது வந்து அதை கர்த்தருடைய பணிக்கென்றும் அவருடைய வேலைக்கென்றும் அதை பயன்படுத்த வேண்டும் என்பது தேவனுடைய ஒரு விருப்பமாக இருக்கிறது. மற்ற காரியங்கள் எதையுமே அவங்க வந்து எடுக்கக்கூடாது என்பது தான் ஒரு கர்த்தருடைய ஒரு ஆலோசனை, அறிவுரையாக இருந்தது. அப்போ இந்த யோசுவா 7ஆம் அதிகாரத்தை நாம் படிக்கின்ற பொழுது அங்கே ஆகான் என்று சொல்லக்கூடிய ஒரு மனிதனை குறித்து நம்ம படிக்க முடியும். இப்போ இவங்க வந்து இந்த ஆகான் என்ன செய்கிறார் அப்படின்னு பார்க்கும் பொழுது அந்த வசனத்தில் 1வது வசனத்தை வாசிக்கின்ற பொழுது, இஸ்ரவேல் புத்திரர் சாபத்தீடானதிலே துரோகம் பண்ணினார்கள். எப்படி எனில் யூதா கோத்திரத்து சேராகுடைய குமாரனாகிய சப்தியின் மகன் கர்மிக்கு பிறந்த ஆகான் என்பவன் சாபத்தீடானதிலே சிலதை எடுத்துக்கொண்டான். ஆகையால் இஸ்ரவேல் புத்திரர் மேல் கர்த்தருடைய கோபம் மூண்டது என்று நாம் பார்க்கிறோம். இப்போ சாபத்தீடானது என்று சொல்லும் பொழுது அந்த ஒரு பட்டணத்தை கைப்பற்றுகிற பொழுது அதில் இருக்கிற பொருட்கள் எல்லாமே கர்த்தருக்குரியது என்று நம்ம பார்க்கிறோம். இப்போ உதாரணத்துக்கு மல்கியா 3ஆம் அதிகாரத்தில் தசமபாகத்தினாலே நீங்கள் என்னை வஞ்சித்தீர்கள் என்ற விதத்தில் நம்ம வாசிக்க முடிகிறது. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அந்த தசமபாகம் என்பது கர்த்தருக்குரியது என்று நம்ம சொல்லுகிறது போல் இங்கே ஆண்டவருக்கு வந்து அவங்க போரில் கிடைச்ச அந்த வெள்ளி பொண்ணு எல்லாமே கர்த்தருடைய ஆலயத்திற்கும் கர்த்தருக்கு கர்த்தருடைய ஊழியத்துக்கும் வேலைக்கென்று பயன்படுத்தத்தக்கதாக ஆண்டவர் வந்து அதை தனியாக ஒதுக்க சொன்னார். ஆனால் வந்து இந்த ஆகான் என்ன செய்கிறார் அப்படின்னு சொன்னால், அந்த பொருட்களை வந்து அந்த பாபிலோனிய சால்வையையும் வெள்ளி பொன் மற்றும் காரியங்கள் எல்லாவற்றையும் எடுத்து அவர் தன்னுடைய இல்லத்தின் நடுப்பகுதியில் அவர் வந்து புதைத்து வைக்கிறதை நாம் பார்க்க முடிகிறது. இது நிமித்தமாக ஆண்டவர் வந்து அவர்களுக்கு ஒரு பாடத்தை என்ன செய்கிறாரு, கற்றுக் கொடுக்கிறார். இப்போ முதலாவது பாடத்தை கற்றுக் கொடுக்க வேண்டும் என்பது ஒரு காரியமாக இருந்தாலும் அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு தனி மனிதனுடைய பாவம், இது கீழ்ப்படியாமையினால என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒட்டு மொத்தமாக அதை வந்து அட்ரஸ் பண்ணும்போது எல்லாத்தையும் அட்ரஸ் பண்ணுறாரு. இப்போ வந்து ஆகானுடைய பாவம் தான் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் இஸ்ரவேல் புத்திரர் சாபத்தீடானதிலே துரோகம் பண்ணினார்கள் என்று பன்மையில் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறத நாம் பார்க்க முடியும். அப்போ இங்கே வந்து இந்த மிக முக்கியமான காரணம், இந்த தோல்விக்கான மிக முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று இந்த ஆகான் செய்த ஒரு தவறு, அது தேவ துரோகம் என்று சொல்லலாம். அடுத்ததாக இந்த யோசுவா என்ன செய்கிறார் அப்படின்னு சொன்னால், இந்த ஆயி பட்டணத்தை வேவு பார்க்க அனுப்புகிறார். ஜனங்களை அனுப்பும்போது அவங்களும் வேவு பார்த்துட்டு வந்து, நம்ம நிறைய பேர்லாம் எல்லாரும் போக வேண்டிய இஸ்ரவேல் புத்திரர் ஒரு அந்த ஆயி பட்டணத்தை பிடிப்பதற்கு எல்லாரும் போக வேண்டிய அவசியம் இல்லை, நம்ம கொஞ்சம் பேர் மாத்திரம் என்ன செய்யலாம், போய் அவங்கள பிடிச்சிடலாம் அப்படின்னு சொன்ன உடனே தேவனுடைய சித்தத்தை கேட்காமலேயே நம்ம போகலாமா, எப்படி போகிறது, எந்த நேரத்தில் போகிறது என்று தேவனுடைய சித்தத்தை கேட்காமலே இவங்களாம் என்ன செஞ்சிடறாங்கன்னா போயிடுறாங்க. ஒன்று ஒரு தனி மனிதனுடைய பாவம், இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா அவர்கள் தங்களுடைய சுயத்தின் மீது அதிகமாக வைத்த ஒரு நம்பிக்கை, இந்த செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் என்று சொல்வார்கள். அப்போ வந்து அவங்க தேவனை சார்ந்திருக்காமல் தங்களுடைய சுய பலத்தை இதற்கு முந்தி கிடைத்த வெற்றி, அதாவது எரிகோ பட்டணத்தின் மீது அவர்கள் கிடைத்த வெற்றியை வந்து அந்த கிரெடிட்டை வந்து அவங்க தங்களுக்குன்னு எடுத்துக்கிட்டாங்க. அதை அந்த ஒரு பெருமைன்னு சொல்லலாம், அல்லது இது வெற்றி வந்து நம்மளால் வந்தது அப்படின்னு கூட அவங்களை நினைத்திருக்கலாம். அதனால் அதை வந்து அது நிமித்தமாக என்ன செஞ்சிட்டாருன்னா, உடனே ஆண்டோடைய சித்தத்தை கேட்காம அவர்கள் என்ன செஞ்சிட்டாங்க அப்படின்னு சொன்னால், உடனே ஆட்களை அனுப்பி அங்கே வந்து போனாங்க. ஆனால் போகும்போது பார்த்திங்கன்னா 36 பேர் வந்து வெட்டுப்பட்டு மீதி பேரெல்லாம் திரும்பி தங்களுடைய பாளையத்துக்கு வந்து விட்டார்கள் என்று நம்ம யோசுவா 7ஆம் அதிகாரத்தில் படிக்க முடியும். குறிப்பாக 13ஆம் வசனத்தை நாம் வாசிக்கின்ற பொழுது, எழுந்திரு, நீ ஜனங்களை பரிசுத்த பண்ணி சொல்ல வேண்டியது என்னவென்றால், நாளைய தினத்துக்கு உங்களை பரிசுத்த பண்ணி கொள்ளுங்கள். இஸ்ரவேலரே, சாபத்தீடானது உங்கள் நடுவே இருக்கிறது. நீங்கள் சாபத்தீடானதை உங்கள் நடுவிலிருந்து விலக்காதிருக்கும் மட்டும் நீங்கள் உங்கள் சத்துருக்களுக்கு முன்பாக நிற்கக்கூடாது என்று இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு சொல்லுகிறார். அப்போது இந்த வெற்றி என்பது இவர்களுடைய திறமையை வைத்தோ
அல்லது இவர்களுடைய சுயமுயற்சி வச்சு கிடையாது. இவங்க எந்த அளவுக்கு தேவனுக்கு பரிசுத்தமாக இருக்கிறார்கள், தேவனுடைய சித்தத்துக்கு ஒப்பு கொடுத்து ஜீவிக்கிறார்கள், தேவனுக்கு எந்த அளவுக்கு கர்த்தருக்கு கீழ்ப்படுகிறார்கள் என்பதை வைத்து தான் அவர்கள் வந்து அவர்களுடைய எதிரிகளை மேற்கொள்ள முடியுமா, அல்லது இவர்கள் எதிரிகளுடைய கரங்களிலே ஒப்பு கொடுக்கப்படுகிறார்களா என்பது வந்து ஆண்டவர் வந்து தெளிவாக சொல்லிடுறார். இப்போ ஒரு மனிதனுடைய பாவம் வந்து ஆகான், அவர் வந்து அந்த சாபத்தீடான பொருட்களை என்ன செய்கிறார், அவர் வீட்டு நடுவில் புதைச்சி வச்சிடுறார். ஆனாலும் வந்து பார்த்திங்கன்னா அதனுடைய தாக்கம் அந்த இஸ்ரேல் பட்டணத்தார் முழுவதுமே என்ன செய்ய முடியல, அந்த ஆயி பட்டணத்தை மேற்கொள்ள முடியாத ஒரு சூழ்நிலை. அப்போ அந்த உடன்படிக்கையை என்ன செய்கிறாங்க, மீறுகிறத நம்ம பார்க்க முடிகிறது. அப்போ அந்த உடன்படிக்கை மீறுவது என்பது நாம் நம்முடைய சுயத்தை சார்ந்து ஆண்டவர் கொடுத்த அந்த உடன்படிக்கையின் நிபந்தனைகளை கை கொள்ளாமல் போகிற பொழுது உடன்படிக்கையின் ஆசீர்வாதங்கள் என்ன செய்கிறது, நமக்கு கிடைக்கிறதில்ல. உடன்படிக்கையின் ஆசீர்வாதங்கள் என்ன அப்படின்னு சொன்னால், கீழ்ப்படிந்தால் நீங்கள் என்ன செய்யலாம், சுகித்து வாழலாம், உங்களுக்கு ஆசீர்வாதம் இருக்கும். அது உடன்படிக்கையினுடைய ஆசீர்வாதம். உடன்படிக்கையின் நிபந்தனைகளை கை கொள்கிற பொழுது தான் அந்த உடன்படிக்கையினுடைய ஆசீர்வாதங்கள் கிடைக்கிறது. அப்போ அன்றைக்கு வந்து அவங்க தோல்வியை பெறுவதற்கான நோக்கம் என்ன அப்படின்னா, உடன்படிக்கையின் நிபந்தனைகளை அந்த ஆகான் என்ன செய்யலை, கை கொள்ளலை. ஒருவேளை அதை வந்து ஆகானை வந்து பார்த்திங்கன்னா அந்த இதை ஏன் ஆண்டவர் வந்து ரொம்ப பெருசாக்குறாரு, ஏன்னா ஒரு மனுஷனுடைய பாவம் இதையும் ரொம்ப பெருசாக்குறாருன்னு கூட நம்ம யோசிக்கலாம். இப்போ இதையும் வந்து இதே போல் ஒரு காரியத்தை தான் நம்ம வந்து இங்கே அப்போஸ்தலர் 5ஆம் அதிகாரத்தில் பார்க்க முடியும். இப்போ இந்த புதிய தலைமுறை ஒரு புதிய ஆரம்பம். என்ன புதிய ஆரம்பம் அப்படின்னு சொன்னால், இந்த கானான் தேசத்துக்குள்ளே அவங்க என்ன செய்கிறாங்க, போக போகிறாங்க. அப்போது ஒரு புது ஆரம்பம். அங்கேயும் வந்து பார்த்திங்கன்னா ஆதி திருச்சபையில் ஒரு புது ஆரம்பம். அப்போ தான் வந்து அந்த ஆதி திருச்சபை வந்து அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்தில் வந்து அந்த மேலறையில் ஆவியானவருடைய வரத்தை பெற்று ஆவியானவர் இறங்கி என்ன செய்கிறாங்க, ஜனங்கள் நாளுக்கு நாள் கூட்டிகிட்டே போகிறாங்க சபையில், புதிய ஏற்பாட்டில். அப்போ அங்கே வந்து ஆண்டவர் பாடத்தை என்ன செய்கிறார், கற்றுக் கொடுக்குறாரு. என்ன அப்படின்னா, இந்த அனனியா சபிரால் செய்கிற இவர்களுடைய பாவத்து நிமித்தமாக இனி வர இருக்கிற அந்த புதிய ஆதி திருச்சபையினுடைய விசுவாசப்படி நாளுக்கு நாள் சபைக்குள்ளே சேர்ந்துட்டே இருக்கிறாங்க இல்லையா, அவங்க வந்து ஒரு பாடத்தை கற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி ரொம்ப திட்டவட்டமாக அந்த பாவத்துக்கு ஒரு தண்டனை, மரண தண்டனை அங்கே கொடுக்கப்படுகிறது. அதே போல் இங்கே ஆகானுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு புதிய தலைமுறை அப்போ தான் அந்த கானானுக்குள்ளாக பிரவேசிக்க போகிறாங்க, ஒரு புதிய ஆரம்பமாகிறது. இது மற்றவர்களுக்கும் ஒரு மனிதன் பாவம் செஞ்சால் கூட அந்த ஒட்டுமொத்த இஸ்ரவேலர்களுக்கும் கிடைத்த ஒரு தோல்வி நிமித்தமாக அது ஒரு பாடமாக அவங்களுக்கு வந்து என்ன செய்யணும், ஆண்டவருடைய காரியங்களில் பரிசுத்தமாக இருக்க வேண்டும் என்பதை தெரியப்படுத்துறதுக்கு தான் ஆண்டவர் வந்து அந்த செய்கிறார். அப்போ நம்முடைய வாழ்விலும் உடன்படிக்கையை நாம் வந்து மீறுவது என்பது தேவனுடைய கற்பனைகளை விட்டு விலகி ஆண்டவருக்கு உண்மை இல்லாமல் இருக்கிற பொழுது நிச்சயமாக நாமளும் தண்டனைக்குள்ளாக தள்ளப்படுகிறோம். ஆனால் அது தேவனுடைய விருப்பம் அல்ல. நம்ம எல்லாரும் ஆண்டவர் கீழ்ப்படிந்து அவருடைய ஆசீர்வாதத்தை பெற வேண்டும் என்பதுதான் தேவனுடைய ஒரு சித்தமாக இருக்குது. நல்ல பஸ்டர், மிக தெளிவான ஒரு விளக்கத்தை கொடுத்தீர்கள். செவ்வாய்க்கிழமை திங்கட்கிழமை பாடம் ஆகானின் பாவத்தினுடைய விளைவு என்ன, ஆகான் இந்த பாவத்தை செய்ததை நீங்கள் சொன்னீங்க, அதனால என்னெல்லாம் விளைவுகள் சந்திக்க நேரிட்டது? இப்போ இந்த ஆகானுடைய பாவத்தை குறித்து நம்ம படிக்கின்ற போது யோசுவா 7ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். யோசுவா அதிகாலமே எழுந்திருந்து இஸ்ரவேலரை கோத்திரமாக வர பண்ணினான். அப்பொழுது யூதாவின் கோத்திரம் குறிக்கப்பட்டது. அப்படியே நம்ம வந்து பார்த்திங்கன்னா அவன் யூதாவின் வம்சங்களை வர பண்ணின போது சேராகியரின் வம்சம் குறிக்கப்பட்டது. அவன் சேராகியரின் வம்சத்தை பேராக வர பண்ணின போது சப்தி குறிக்கப்பட்டான். அவன் வீட்டாரை அவன் பேராக வர பண்ணின போது யூத கோத்திரத்து சேராகியின் குமாரனாகிய சப்திக்கு பிறந்த கர்மியின் மகன் ஆகான் குறிக்கப்பட்டான். அப்பொழுது யோசுவா ஆகானை நோக்கி, மகனே, நீ இப்பொழுது இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரை மகிமைப்படுத்து, அவருக்கு முன்பாக அறிக்கை பண்ணி நீ செய்ததை எனக்கு சொல், அதை எனக்கு ஒலிக்காதே என்றான் என்று நாம் இங்கே பார்க்க முடியுது. அப்போ இந்த வாசித்த இந்த வசனத்தை நம்ம வாசிக்கின்ற பொழுது ஆகானுடைய பாவம் என்ன அப்படின்னா, ஒரு வெளிப்படையாக ஓப்பன் சின் என்று நம்ம சொல்லலாம், வெளிப்படையான ஒரு பாவமாக இருந்தது. அதை வந்து பொருட்களை வந்து ஆண்டவர் அதை எடுத்து தன்னுடைய தனிப்பட்ட பயன்பாட்டிற்கு அதை எடுத்துக்கொள்ள வேண்டாம் என்று சொன்ன அந்த கட்டளையை மீறி அவர் எடுத்து என்ன செய்தார், வெள்ளி பொன்னையும் பாபிலோனுடைய சால்வையெல்லாம் எடுத்து தன்னுடைய இல்லத்தில் வந்து அதை புதைச்சி என்ன செய்கிறாருன்னா வைக்கிறார். இப்போது
இது மூலமாக நமக்கு என்ன தெரிய வருகிறது அப்படின்னு பார்க்கும் பொழுது, எப்படி ஏதேன் தோட்டத்தில் வந்து அந்த கண்களின் இச்சையினால பாவம் வந்து ஏவாள் செய்ய முற்பட்டாலும் அதே ஒரு பாவத்தை தான் இங்கே ஆகான் என்ன செய்கிறார் அப்படின்னு சொன்னால், இச்சை நிமித்தமாக அவர் வந்து இதை செய்கிறார். ரெண்டாவது, இந்த பாவத்தை நாம் பார்க்கிற பொழுது ஆண்டவர் வந்து ஆதியாகம புஸ்தகத்தில் நம்ம வாசித்தோம் அப்படின்னு சொன்னீங்கன்னா, ஒன்று ஒன்றா ஒரு நாள் படிச்சுட்டு நல்லது நல்லது என்று கண்டார் என்று சொல்லி நம்ம பார்க்குறோம். அப்போ நல்லது நல்லது என்று கண்டார் அப்படின்னு சொன்னால், கர்த்தருக்கு ஒரு காரியம் நல்லது என்று படுகிற பொழுது அது உண்மையில் அது நல்லது. சில நேரங்களில் நமக்கு நல்லதாய் தோன்றும், ஆனால் அது உண்மையிலே வந்து கர்த்தருடைய பார்வைக்கு நல்லதா அப்படின்றது தான் ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி. எனக்கு நல்லதாக தோன்றது அப்படின்றது ஒரு காரியமே அல்ல. ஆனால் ஆதியாகம புஸ்தகத்தில் ஆண்டவர் இதை படைத்தார், அதை படைத்தார், முதலாம் நாள் இதை படைத்தார், ரெண்டாம் நாள் இதை படைத்தார், எல்லாம் நல்லது என்று கண்டார்னு பார்க்குறோம். அதே போல் அந்த ஏவாள் அந்த பழத்தை பார்த்து அவருடைய பார்வைக்கு அது நல்லது என்று கண்டார். அப்போ அங்கே தேவனுடைய இடத்த அந்த ஏவாள் என்ன செய்கிறாங்கன்னா எடுக்கிறாங்க. அதே போல் இங்கே ஆகான் வந்து பார்த்திங்கன்னா, அந்த வெள்ளியும் பொண்ணும் கர்த்தருடையது என்று நம்ம பார்க்குறோம். அதை வந்து கர்த்தருடைய பயன்பாட்டுக்கு ஆலயத்து தேவைகளுக்கும் கர்த்தருடைய ஊழியத்துக்கும் பயன்படுத்த வேண்டும் என்று ஆண்டர் கொடுத்த கட்டளையை இவர் அந்த வெள்ளியும் பொண்ணையும் இவர் எடுத்து ஒழிச்சு வைக்கும்போது இங்கே அதை என்ன செய்கிறார் அப்படின்னு சொன்னால், ஆண்டருடைய இடத்தை எடுக்கிறத நம்ம பார்க்க முடிகிறது. எப்படி பிசாசானவன் தனக்கு கொடுக்கப்பட்ட அந்த ஆசீர்வாதங்களில் அவன் வந்து சரியாக கையாளாமல் பரலோகத்தில் அவன் லூசிபர் என்று எல்லா தேவதூதர்களை காட்டிலும் ஒரு வித்தியாசமாக அவன் உண்டாக்கப்பட்டான், திறமைசாலியாக உண்டாக்கப்பட்டான், அனைவரும் பார்த்து வியக்கத்தக்க உண்டாக்கப்பட்டான். ஆனாலும் தேவனுடைய இடத்தை அவன் எடுத்துக்கொள்ள ஆசைப்பட்டது போல் இங்கே ஆகானம் வந்து கர்த்தருடைய இடத்தை எடுத்துக்கொள்ள ஆசைப்படுகிறத நம்ம பார்க்க முடியுது. இப்போ குறிப்பாக வந்து இந்த அவர் வந்து அந்த வீட்டினுடைய நடுவில் என்ன செய்கிறார் அப்படின்னு சொன்னால், அந்த ஒரு இதெல்லாம் விரும்பினார வெள்ளி பொண்ணு அந்த பாபிலோனுடைய சால்வை எல்லாத்தையும் அந்த வீட்டு நடுவில் புதைக்கிறார். அதே போல் கொஞ்ச நாட்களுக்கு முன்பதாக வந்து பார்த்திங்கன்னா, இந்த எரிகோ பட்டணத்தை மேற்கொள்வதற்கு முன்பதாக யோர்தானை அவர்கள் கடந்து வர வேண்டும். யோர்தானை கடந்து வருவதற்கு அந்த யோர்தான் கரை புரண்டு ஓடுகிற பொழுது அது இரண்டாக என்ன செய்தது, வழி விட்டு பிரிந்து நின்றது. அதற்கு காரணம் என்னென்னா, உடன்படிக்கை பெட்டி நடுவாக வைக்கப்பட்டது. அது வந்து அவர்களுக்கு நடுவாக இருந்தது, அது பரிசுத்தமானது. ஆனால் இங்கே ஆகான் வீட்டினுடைய நடுவில் வைக்கப்பட்டது சாபத்தீடானது என்று நம்ம பார்க்குறோம். இப்போ இதிலிருந்து கம்பேர் பண்ணி நம்ம படிக்கும்போது நம்முடைய வாழ்க்கையில் எது நடுப்பகுதியாக, எது மையப்பகுதியாக, அல்லது எது முக்கியமாக இருக்கிறது, கர்த்தருக்கு பிரியமானது அல்லது கர்த்தருடைய சித்தம், தேவனுடைய விருப்பம் என்னுடைய வாழ்க்கையில் ஒரு மையமாக இருக்கிறதா, நடுப்பகுதியாக இருக்கிறதா, அல்லது என்னுடைய சுய விருப்பமும் சுய ஆசையும் என்னுடைய சுய திட்டங்களும் தீர்மானங்களும் என்னுடைய வாழ்க்கைக்கும் நான் எடுக்கிற தீர்மானங்களுக்கும் மையப்பகுதியாக இருக்கிறதா என்பதை நம்ம பார்க்கணும். இப்போ ஆகானுடைய பாவம் அப்படின்னு சொல்லும் பொழுது, ஒன்று தேவனுடைய இடத்தை அவன் என்ன செய்தான், எடுத்தான். ரெண்டாவது, தேவனுடைய சித்தத்துக்கு மாறாக செய்தான். மூன்றாவது, இந்த ஆகானுடைய பாவத்தின் விளைவாக அவனும் மரித்து போனான், அவனுடைய குடும்பம் என்ன செய்யப்பட்டதுன்னா மரித்து போனது என்று சொல்லி நம்ம படிக்க முடியும். மிக தெளிவாக சொன்னீர்கள் பாஸ்டர். அடுத்த கேள்விக்குள்ளாய் நம்ம கடந்து போகலாம். நம்முடைய தேர்வுகளினால் ஏற்படக்கூடிய விளைவுகள், ஆகானை போல நாமும் கூட சில நேரம் கண்களின் இச்சையினாலேயோ இல்லை வந்து சில காரியங்களில் ஆண்டவருக்கு விரோதமான சாபத்தீட்டானதை நம்ம வாழ்க்கையில் வைத்துக்கிறோம். அதிலிருந்து நம்ம விடுபடுவதற்கு இதிலிருந்து நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய பாடம் என்ன? இந்த பாடத்திலிருந்து ஒரு காரியம் நமக்கு தெளிவாக புரிகிறது. எந்த மனிதனுடைய ஒரு தனி மனிதனாகவே இருக்கட்டும், நம்ம தனியாகவே ஒரு தனி மனிதனுடைய தீர்மானங்கள் அவனை மட்டும் சார்ந்ததாக அது இருக்காது. ஒரு தனி மனிதன் செய்கிற நல்ல காரியமாக இருந்தாலும் துன்மார்க்கமான காரியமாக இருந்தாலும் அது அவனை சார்ந்ததாக, கண்டிப்பாக அதனுடைய தாக்கம் அவனை சார்ந்தவர்களுக்கும் அவன் இருக்கிற இடத்தை சார்ந்தவர்களுக்கும் அவனுடைய குடும்பத்துக்கும் அவனுடைய சமுதாயத்துக்கும் அவனுடைய சார்ந்த எல்லாருக்கும் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கிறது என்பதை இதில் நம்ம தெரிந்து கொள்ளலாம். ஏன்னா இந்த ஆகானுடைய பாவத்து நிமித்தமாக அன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 36 பேர் வெட்டுப்பட்டு மரித்து போனார்கள். ஒரு காரியம். அடுத்தது, அந்த தோல்வியை இஸ்ரேல் ஜனங்கள் தழுவினார்கள். மூன்றாவது, இவன் வந்து சரியான தேர்வு என்ன செய்யலை, எடுக்கலை. அதாவது உள்ளே இருந்த எதிரின்னு நம்ம தலைப்பில் படிக்கிறோம். இது வந்து உள்ளே இருந்த எதிரின்னா அவங்களுடைய பாளையத்துக்குள்ளாக ஒரு எதிரியின் நிலையில் இருப்பது போல், அதாவது தோல்விக்கு காரணமாக இருந்தது ஆகான் அவங்க உள்ளுக்குள்ளே இருந்த ஒரு
எதிரி. இப்போ நமக்குள்ளாக இருக்கிற ஒரு எதிரி, உங்களுடைய எதிராளியான பிசாசன் என்று சொல்லி நமக்குள்ளாக என்ன செய்கிறான், அவன் இருக்கிறான். அப்போ அவன் வந்து அதை வந்து நம்ம ஆய்வு செய்து பார்த்து அவனை நம்ம வெளியே அனுப்பணும். ஆண்டவர் கீழ்ப்படிஞ்சிருக்கிறோமா என்றதை நம்ம பார்த்து கொள்ள வேண்டும். அதுதான் நாம் செய்கிற ஒரு சரியான தேர்வாக இருக்க முடியும். இப்போ ஒருவேளை அவர் வந்து இச்சையினால் எடுத்துட்டா கூட பரலோகத்தின் தேவன் நமக்கு சில நேரங்களில் பாவம் செய்யும்போது வாய்ப்புகளை கொடுக்குறாரு. நீதிமொழிகள் 28:13 நம்ம வாசிக்கின்ற பொழுது, தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். இங்கே வந்து யோசுவா இந்த தோல்வி கிடைத்தது பிற்பாடு ஆண்டவரிடத்துல போய் கேட்கும் பொழுது கர்த்தர் என்ன செய்கிறாருன்னா ஒரு காரியத்தை சொல்கிறார். அதாவது இப்போ வந்து இந்த பாவத்துக்கான காரணம் வந்து உங்களுக்குள்ளே தான் இருக்கிறான். அதனால் நீங்கள் என்ன செய்யுங்க அப்படின்னு சொன்னால், முதலாவது ஒரு கோத்திரமாக வர வைங்க, அடுத்து வம்சமாக வர வைங்க, அடுத்து குடும்பமாக வர வைங்க, அடுத்து குடும்பத்துள்ள நபர்களாக வர வைங்க. அப்போ யார் கடைசியாக வராங்களோ அந்த பாவி யார் அப்படின்றத நீங்கள் கண்டுகொள்ளலாம் சீட்டு போட்டு அப்படின்னு சொல்லி ஆண்டவர் ஒரு திட்டத்தை சொல்கிறார். அப்போ சொல்லும் பொழுது அதை வந்து மறுநாள் வந்து அதை யோசுவா வந்து அதை செயல்படுத்துகிற வரைக்குமே ஆகான் வந்து தன்னுடைய பாவத்தை என்ன செய்யலை, வெளிப்படையாக சொல்லலை. அப்போ அது வந்து அவருக்கு கொடுக்கப்பட்ட கிருபையின் காலம். அப்போ அந்த தேர்வு வந்து சரியாக வந்து என்ன செய்யலை, அதை வந்து எடுக்கலை. ஒருவேளை அவர் வந்து ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு, ஏன்னா அந்த ஆகான் தான் இந்த பாவத்தை செய்தார் என்று கண்டுபிடித்த பிற்பாடு தான் வந்து யோசுவா என்ன சொல்கிறாருன்னா 19வது வசனத்தில் 7ஆம் அதிகாரத்தில் நீ இப்பொழுது மகனேன்னு சொல்லி கூப்பிட்றாரு ஆகானை நோக்கி. அப்போ அவர் அதுக்கு ஒரு கரிசனையை தான் பேசுகிறாரு. மகனே, நீ இப்பொழுது இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரை மகிமைப்படுத்து, அவருக்கு முன்பாக அறிக்கை பண்ணி நீ செய்தது என்ன செய்ய சொல்லு, அதை நான் எனக்கு ஒலிக்காது. கண்டுபிடிச்சிட்டாங்க. கண்டுபிடிச்சதுக்கப்புறம் அப்போ கிருபையின் காலம் முடிஞ்சிருச்சு. அப்புறம் அதுக்கப்புறம் என்ன செய்கிறார் அப்படின்னு சொன்னால், அவர் ஒத்துக்கிட்டு அந்த மரணத்தை வந்து ஏற்றுக்கிறார். இப்போ இதை நம்ம வந்து கடைசி காலத்தில் நடக்கிற ஒரு சம்பவத்தோடு கூட கம்பேர் பண்ணி சொல்லலாம். அதாவது துன்மார்க்கத்தில் வந்து மரித்து போகிற, அதாவது 2ஆம் மரணம், கடைசியில் ஆண்டவர் அக்னியினால் அழிக்கப்படுகிற எந்த பாவியும் ஆண்டவர் வந்து ஒரு நியாயமற்ற விதத்தில் என்னை தண்டிச்சார்னு சொல்ல முடியாது. இவன் வந்து அறிக்கை பண்ணிட்டு தான் இவருக்கு வந்து அந்த தண்டனை ஏற்றுக்கொள்வார். அறிக்கை பண்ண, ஆமாம் நான் வந்து என்ன செஞ்சிட்டேன், என்னுடைய தவறு தான். 20வது வசனத்தில் அப்பொழுது ஆகான் யோசுவாவுக்கு பிரதி உத்தரமாக, மெய்யாகவே நான் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு விரோதமாக பாவம் செய்தேன், இன்னின்ன பிரகாரமாய் செய்தேன்னு சொல்லி அறிக்கை பண்ணுறார். இப்போ இது வந்து கிருபையின் காலம் முடிந்த பிற்பாடு பண்ணுற அறிக்கை வந்து வீண். அப்போது நம்ம கிருபையின் காலம், நமக்கு கொடுக்கப்பட்ட தவணையின் காலம் முடிவதற்கு முன்பதாகவே அறிக்கை பண்ணால் தான் அந்த பாவங்கள் என்ன செய்யப்படுகிறது, மன்னிக்கப்பட்டு நம்ம ரட்சிக்கப்படுகிறோம். அப்போ இங்கே வந்து இந்த யோசுவா புத்தகத்தை நம்ம இந்த 7ஆம் அதிகாரத்தை நம்ம படிக்கின்ற பொழுது அவருக்கு கொடுக்கப்பட்ட நேரத்தில் அவர் என்ன செய்யலை, அதை மறைக்கத்தான் பார்த்தாரே தவிர கண்டுபிடிச்சதுக்கு பிற்பாடு தான் அதை என்ன செய்கிறாரு, ஒத்துக்கிறாரு. ஆனால் இருந்தாலும் ஆண்டவர் ஒரு பாடத்தை என்ன செய்யணும், இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும் என்று அந்த தண்டனை என்ன செய்யப்படுகிறது, அங்கே வந்து அவருக்கு ஒரு மரண தண்டனை அங்கே கிடைக்கிறத நாம் பார்க்க முடியும். இப்போ நம்முடைய வாழ்விலும் கூட நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னால், நல்ல தேர்வுகளை தேர்ந்தெடுக்கக்கூடிய பிள்ளைகளாக நம்ம இருக்க வேண்டும். இப்போ இங்கே வந்து பார்த்திங்கன்னா இந்த ராகாபை பற்றி நமக்கு பாடத்தில் ஒப்பிட்டு பேசியிருக்கிறாங்க. இப்போ ராகாபு வந்து அந்த வேவு பார்க்க வந்தவங்களை அவங்க மறைத்து வைத்தாங்க. யாருக்கு? அந்த போர் வீரர்களுக்கு தெரியாமல் மறைத்து வைத்தாங்க. அதே போல் இங்கே இந்த ஆகான் யோசுவாவுக்கு தெரியாமல் இந்த சாபத்தீடானதை என்ன செய்கிறாரு, மறைச்சி வைக்கிறார். அப்புறம் அங்கே வந்து தன்னுடைய தான் செய்த அந்த செயலின் நிமித்தமாக ராகாப் என்ன செய்கிறா அப்படின்னு சொன்னால், அந்த அதாவது இஸ்ரவேல் ஜனங்களோடு ராகாப் என்ன செய்யப்படுறா, அவளும் அவளுடைய குடும்பமும் காக்கப்படுகிறது. ஆனால் இங்கே தன்னுடைய பாவத்து நிமித்தமாக இஸ்ரவேல் ஜனங்களுக்கும் ஒரு தோல்வி வந்தது. இந்த ஆகானும் மரித்து போகிறாரு. ஆகானுடைய குடும்பம் என்ன செய்யப்படுது அப்படின்னு சொன்னால் மரித்து போகிறத நாம் பார்க்க முடிகிறது. இப்போ அங்கே வந்து இந்த ராகாப் வந்து ஒரு ரட்சிப்பை தேடி கொடுக்குறாங்க. ஆனால் இங்கே ஆகான் வந்து தன்னுடைய குடும்பத்துக்கு வந்து அழிவையும், இந்த சமுதாயத்துக்கு கோத்திரத்துக்கு ஒரு அழிவையும் என்ன செய்கிறாங்க, தேர்ந்தெடுத்து கொடுக்குறத நாம் பார்க்க முடியும். இப்போ நாம் எடுக்கிற தேர்வுகள் என்பது அது நம்மை சார்ந்ததாக மாத்திரம் இருக்காது, அது நம்முடைய குடும்பத்தை சார்ந்ததாகவும் நம்மை சுற்றிலும் இருக்கிறவர்களை சார்ந்ததாக இருக்கிறதுனால நம்முடைய தேர்வுகள் தேவனுடைய சித்தத்துக்கு உட்பட்டதாக இருக்க வேண்டும். நல்லதுங்க பாஸ்டர். எல்லா கேள்விகளுக்கும் மிக தெளிவாய் நம்ம படித்து கொண்டு வருகிறோம். பாடத்தினுடைய நிறைவு கேள்வி, இந்த ஆகானை கல்லெறிந்து கொல்லப்பட்ட அந்த இடத்திற்கு ஆகோர் பள்ளத்தாக்கு என்று பெயர் உண்டு. ஆகோர் பள்ளத்தாக்கு எப்படி நம்பிக்கையின் கதவுகளாய் மாறுகிறது?
இந்த ஆகூர் பள்ளத்தாக்கை பற்றி படிக்கிற பொழுது யோசுவா 7ஆம் அதிகாரத்தில் என்ன செய்கிறாங்க அப்படின்னு சொன்னால், இந்த ஆகானையும் அவருடைய குடும்பத்தையும் என்ன செய்கிறாங்க, அங்கே மரண தண்டனைக்கு உட்படுத்தி 25ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். அங்கே யோசுவா, எங்களை கலங்க பண்ணினது என்ன, இன்று கர்த்தர் உன்னை கலங்க பண்ணுவார் என்றான். அப்பொழுது இஸ்ரவேலர் எல்லாரும் அவன் மேல் கல்லறிந்து அவைகளை அக்கினியில் சுட்டெரித்து கற்களினால் மூடி அவன் மேல் இந்நாள் வரைக்கும் இருக்கிற பெரிய கற்குவியலை குவித்தார்கள். இப்படியே கர்த்தர் தமது கோபத்தின் உக்கிரத்தை விட்டு மாறினார். ஆகையால் அவ்விடம் இந்நாள் வரைக்கும் ஆகூர் பள்ளத்தாக்கு எனப்படும் என்று பார்க்குறப்போ, இந்த ஆகூர் பள்ளத்தாக்கு என்பது இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஒரு உபத்திரவத்தின் பள்ளத்தாக்கா என்ன செய்யுது, அல்லது ஒரு கவலைக்கிடமான ஒரு பள்ளத்தாக்காக மாறுகிறது. ஏன்னா அந்த இடத்துல வந்து அவங்க கல்லெறிஞ்சு கொண்டு அதுக்கப்புறம் வந்து அவர்களை எரித்து என்ன செய்கிறாங்க, ஒரு கற்குவியல் என்ன செய்கிறாங்க குறித்து வைத்து அந்த இடத்துக்கு வந்து ஆகூர் என்று பெயரிடுகிறார்கள். அதே இந்த தேவனுடைய கோபாக்கினை இறங்கின பிற்பாடு 8ஆம் அதிகாரத்தில் இதே எந்த ஆயி பட்டணத்தார் இடத்துல இஸ்ரவேலர்கள் தோர்த்தார்களோ மீண்டுமாக அந்த ஆயி பட்டணத்தை மேற்கொள்கிற ஒரு சம்பவத்தை 8ஆம் அதிகாரம் முழுசும் நம்ம என்ன செய்யலாம், படிக்கலாம். அப்போ அந்த 8ஆம் அதிகாரத்தில் வந்து பார்த்திங்கன்னா அதுலேயும் ஆண்டவர் அவங்களுக்கு வெளிப்படுத்துகிற ஒரு காரியம் என்ன அப்படின்னா, அதில் 2 பாடங்களை 2 பேர் கற்றுக் கொடுப்பார். ஒன்று, தேவனுக்கு உண்மையாக இருந்து கீழ்ப்படிந்து நடக்கும் பொழுது உங்களுடைய தோல்வி வெற்றியாக மாறும் என்பது இஸ்ரவேல் மக்களுக்கு ஒரு பாடம். அதே போல் அந்த ஆயி பட்டணத்தாருக்கு வந்து நீங்களும் என்ன செய்யக்கூடாது, தேவனுடைய பிள்ளைகளை அவ்வளோ லேசாக எடை போட்டுறக்கூடாது. நீங்கள் இப்போ முன்ன வந்து 7ஆம் அதிகாரத்தில் அவங்கள வந்து விரட்டினீங்க, அவங்கள தோற்கடித்தீங்க. ஆனால் ஆண்டவர் வந்து அவர்களுக்காக என்ன செய்கிறாரு, யுத்தம் செய்கிறார். இது வந்து அவர்களுடைய சுய முயற்சினாலோ அல்லது அவர்களுடைய திறமையினாலோ இல்லை அவர்களுடைய சாமர்த்தியத்தினாலோ இந்த வெற்றி அல்ல, யுத்தம் என்பது கர்த்தருடையது என்பதை ஆண்டவர் வந்து அவர்களுக்கு புரிய வைக்கிறார். நம்ம ஓசியா 2:15 நம்ம வாசிக்கின்ற பொழுது இந்த ஆகூர் பள்ளத்தாக்கு நம்பிக்கையின் வாசல் என்று அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. எப்படி இங்கே ஒரு உபத்திரவத்தின் வாசலாக அங்கே இருந்ததோ அது நம்பிக்கையின் வாசலாக ஆண்டு என்ன செய்கிறார்னா மாற்றுறப்ப இந்த சூழ்நிலைகள் வந்து அப்படியே தலைக்கீழாக மாறுகிறதை நம்ம பார்க்க முடியும். பாவத்தின் விளைவாக ஒரு தோல்வி வந்தது 7ஆம் அதிகாரத்தில். அந்த பாவத்தின் சம்பளம் மரணம். அந்த மரணம் அங்கே கொடுக்கப்பட்ட பிற்பாடு என்ன செய்கிறாங்க அப்படின்னு சொன்னால், திருப்பி அந்த ஆயி பட்டணத்தாரை மேற்கொண்டு தேவனுடைய வல்லமையை ஒரு சாட்சியாக என்ன செய்கிறாங்க, அவங்க சொல்லுகிறாங்க. யோசுவா 7ஆம் அதிகாரம் 6-9 வசனம் வாசிக்கின்ற பொழுது, அப்பொழுது யோசுவா தன் வஸ்திரங்களை கிழித்து கொண்டு அவனும் இஸ்ரவேலின் மூப்பரும் சாயங்காலம் மட்டும் கர்த்தரின் பெட்டிக்கு முன்பாக தரையிலே முகங்குப்புற விழுந்து தங்கள் தலைகளின் மேல் புழுதியை போட்டுக்கொண்டு கிடந்தார்கள். யோசுவா, கர்த்தராகிய ஆண்டவரே, எங்களை அழிக்கும்படி எமோரியர் கையிலே ஒப்பு கொடுப்பதற்காகவா தேவரீர் இந்த ஜனத்தை யோர்தானை கடக்க பண்ணினீர்? நாங்கள் யோர்தானுக்கு அப்புறத்திலே மன திருப்தியாக இருந்து விட்டோமே ஆனால் நலமாயிருக்கும். ஆண்டவரே, இஸ்ரவேலர்கள் தங்கள் சத்துருக்களுக்கு முதுகை காட்டினார்கள். இப்பொழுது நான் என்ன சொல்வேன்? கானானியரும் தேசத்து குடிகள் யாவரும் இதை கேட்டு எங்களை வளைந்து கொண்டு எங்கள் பேரை பூமியில் இராதபடிக்கு வேறற்று போக பண்ணுவார்களே, அப்பொழுது உமது மகத்தான நாமத்துக்கு என்ன செய்வீர் என்றான் என்று நாம் பார்க்க முடிகிறது. இப்போ இங்கே வந்து எகிப்திலிருந்து ஆண்டவர் வந்து இஸ்ரேல் ஜனங்களை கொண்டு வரும்போது அவங்க எப்படி முறுமுறுத்தாங்களோ, நாங்கள் இங்கே வர்றதுக்கு எகிப்தில் இருந்திருக்கலாமே அப்படின்னு சொன்னது போல் வந்து அந்த சூழ்நிலை என்ன செய்யுது அப்படின்னு சொன்னால், இப்போ தற்போது கிடைத்த வெற்றி, எரிகோ பட்டணத்தின் மீது கிடைத்த வெற்றி இப்போ இங்கே தோல்வியாக மாறுது. இனி வந்து இந்த செய்தியை கேட்ட கானானியர்கள் என்ன செய்வாங்க, இன்னும் வந்து அவங்களுக்கு அது ரொம்ப ஒரு இழிவான பேச்சாக மாறிடும் அப்படின்னு சொல்லி அங்கே வந்து சொல்கிறத பார்க்குறார். ஆனால் அந்த சூழ்நிலையை மாற்றி ஆண்டவர் வந்து என்ன செய்கிறார் அப்படின்னு சொன்னால், இவர்கள் சொன்னதுக்கு மாறாக ஒரு வெற்றியை ஆண்டவர் என்ன செய்கிறார் அப்படின்னா, இந்த ஆயி பட்டணத்தார் மீது இஸ்ரவேல் ஜனங்கள் மேற்கொள்ளும்படியாக ஆண்டவர் ஒரு மகத்துவத்தை கொடுக்குறார். என்ன காரணம் அப்படின்னு பார்க்கும் பொழுது, நமக்கு உள்ளாக இருந்து எதிரியாக செயல்படுகிற ஒரு காரியம் பிசாசனுடைய தூண்டுதல். அந்த பிசாசனுடைய தூண்டுதலுக்கு நாம் இணங்கி நாம் நல்ல தேர்வுகளை தேர்ந்தெடுக்காமல் இருக்கிற பொழுது அது வந்து பாவமாக மாறி அந்த பாவத்தின் விளைவாக நமக்கு உபத்திரவங்கள் ஏற்படுகிறத நம்ம பார்க்க முடியுது. அப்போ நமக்குள்ளாக இருந்து செயல்படுகிற அந்த எதிரியை நம்மை விட்டு அகற்ற வேண்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நமக்குள்ளாக கொண்டு வந்து அவருடைய சித்தத்துக்கு செயல்பட வேண்டும். அப்போது நிச்சயமாக நாமும் தேவனுடைய வல்லமையை நம்முடைய வாழ்க்கையின் ஜீவியத்தின் மூலமாக ஒரு சாட்சியாக பகரக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும். நல்லது பாஸ்டர், மிக தெளிவாக கேட்ட எல்லா கேள்விக்கும் பதில் சொன்னீர்கள். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளினுடைய பாடம் நிச்சயமாய் நமக்கு பிரயோஜனமாக இருந்திருக்கும் என்று நம்புகிறோம். நமக்குள்ளாய் இருக்கக்கூடிய எதிரியாய் ஒருவேளை பாவத்தை வைத்தோம் என்று சொன்னால், அந்த பாவத்தை நம்ம அகற்றி போட்டால்
நம்பிக்கையின் வாசல்கள் நமக்கு நிச்சயமாக திறக்கப்படும். இந்த பாடங்களை ஒரு ஜெபத்தோடு கூட நிறைவு செய்ய இருக்கிறோம். தலைகளை தாழ்த்தி ஜெபம் செய்வோம். போதகர்கள் நம்மை ஜெபத்தில் வழி நடத்துவார்கள். எங்களை நேசிக்கதான் அன்புள்ள தகப்பனே, இந்த நல்ல வேளையில் இந்த காலாண்டின் 6வது பாடத்தை நாங்கள் படிக்கும்படியாக ஆண்டவர் எங்களுக்கு கிருபையாக இருந்தீர். அதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆயி பட்டணத்தினுடைய வீழ்ச்சியின் மூலமாக நாங்கள் அநேக நல்ல பாடங்களை கற்றுக்கொண்டோம். அது எங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் நாங்கள் அபியாசிக்க கர்த்தர் எங்களை பலப்படுத்த வேண்டும்படியாக ஜெபிக்கிறோம் சுவாமி. இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் இந்த பாடமானது ஒரு ஆசீர்வாதமாக இருக்கவும், அது இன்னும் அதிகமாக அவர்களை மண்டையில் சேர்க்கக்கூடிய அனுபவத்தை பெற கர்த்தர் கிருபை செய்யும். இயேசுவின் நாமத்திலே கேட்கிறோம் பிதாவே, ஆமென். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளினுடைய பாடம் நமக்கு மிகுந்த பிரயோஜனமாக இருந்தது. இது வல்லமையுள்ள தேவனுடைய ஊழிய பணியில் எல்கிபோர் அட்வென்ட் மினிஸ்ட்ரீஸ். தொடர்ந்து எங்களோடு கூட இணைந்து கொள்ளுங்கள். எங்கள் நண்பர்களோடு கூட இந்த நிகழ்ச்சியை பகிர்ந்து கொள்ளுங்கள். நாம் வேதாமத்தை கற்றுக்கொண்டு பரலோக ராஜ்யத்திற்கு ஆயத்தப்படுவோம். தேவன் தாமே உங்களை என்னையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.